அடடா! என்னது இது? ஏதோ பிள்ளைங்க அழுத சவுண்டு கேட்குதே! அச்சச்சோ! பிள்ளைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே! ம். சரி, சரி. எந்த பிள்ளையும் அழுதே போய் பார்க்கணும் உடனேயே. உடனடியே கிளம்புவோம். ம். எந்த பிள்ளைக்கு அடிபட்டுச்சுன்னு தெரியலையே! ம். அச்சச்சோ! என்னது இது? ஏன் இப்படி ஷூ கழட்டிட்டு உட்காந்துங்கிற? அச்சச்சோ! காலில் அடிபட்டுருக்கு. எப்படி காலில் அடிபட்டுச்சு உனக்கு? ஆ? ஐலி சொல்லு, எப்படி அடிபட்டுச்சு உனக்கு? அம்மா, அவங்க அக்கா விளையாட வேணாம்னு சொன்னாங்க, நான் மீறி போய் விளையாடி கீழே விழுந்துட்டேம்மா. ம். என்ன உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை? ம். அக்கா தான் சொன்னால. ம். ஏன் இப்படி பண்ற? சரி இரு, நான் போய் உனக்காக எங்கேயாவது போயிட்டு மருந்து இருக்கும், நான் மருந்து தயார் பண்ணிட்டு வரேன். ம். என்ன அப்படியே அக்கான்ட்டு வந்துடுறேன். எங்கே இந்த மூலிகை இலை இங்கே தானே இருந்துச்சு, எங்கே அது போச்சுன்னு தெரியலையே. இங்கே தான் இருக்கணும். அதான் இங்கே இருக்கு. இதுதான் அந்த மூலிகை இலையா? நல்லா பார்த்துக்குவோம். சரி, இதுதான். ஓகே, இதை எடுத்துகிட்டு போவோம். இந்த இலையை நல்லா மசுக்கி அப்புறமா அரைச்சி அந்த காயத்து மேலே போட்டாங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் இது அவ்வளோ பவர் இல்லை, கம்மி தான். இருந்தாலும் முதல்ல இதை கொடுப்போம். சரி, இதில் போட்டு நல்லா மசுக்கணும். இதை அரைச்சி அங்கே பாப்பா காலில் வச்சு விடுவோம். சரி, இரு இரு, இந்த மண் தயார் பண்ணுறேன். இரு, உனக்காக தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன் எல்லாத்தையும். காலில் வச்சு வச்சுப்பா. இந்த மருந்து அப்படியே இருக்கணும், எடுத்துடாத. என்ன புரியுதா? மருந்து அந்த புண்ணு ஆடுற வரைக்கும் அப்படியே வச்சுன்னு.